தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் வைத்த விருந்தில் தம்பி தங்கைகள் மற்றும் பொதுமக்கள்லாம் போய் விழாவை சிறப்பித்ததில் ரொம்ப நன்றி. கடா விருந்து செமையாக இருந்துச்சு. நாக்கு உரித்து பார்க்கும்போதே அந்த மாதிரி ஒரு விருந்தை பார்க்கும்போது, விருந்தோம்பலை பார்க்கும்போது அந்த தலைவனின் குணங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் எல்லாரும் சொல்லி வந்தாங்க இல்லையா? இது வரைக்கும் அவர் மேடையில் என்ன சொன்னாரோ, அவர் தலைவர் அவர் எப்படி விருந்தோம்பலுக்கு அந்த விருந்தோம்பலை எவ்வளோ தூரம் விமர்சிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில். அப்போ அந்த விருந்தோம்பலை அவர் வாழ்ந்து காட்டுறாரு, அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. விருந்தோம்பல்னா என்னன்னு அவரோட பிறந்தநாளில் அந்த விருந்து மூலமாக காமிச்சிருக்காரு. இதுக்கு நம்ம ஒவ்வொரு மனிதனின் நம்பிக்கை தன்மை எப்படி உயரும் அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறானோ, பொதுவில் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறானோ அந்த சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த இடத்துல நம்பிக்கை வரும். எந்த ஒரு மனிதன் மேலேயும் அப்படி தான் நம்பிக்கை வரும். அப்போது அவர் விருந்தோம்பலை பற்றி இது வரைக்கும் பேசி வந்ததை அவர் செயல்பாட்டில் காமிச்சிருக்காரு. அவர் வீரம்னு மேடையில் பேசினாலும் களத்துலேயும் வீரத்தில் அந்த மாதிரி பல வழக்குகளை எதிர்கொள்வார், வீரமான வசனங்கள் பேசுவார். அந்த வீரத்துக்குண்டான எடுத்துக்காட்டாகவே இருப்பார். அப்போது அந்த அளவுக்கு ஒரு வீரம் தெரிஞ்ச போராட்டம் 15 வருட காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நின்று செஞ்சுட்டு வந்திருக்காரு. எப்படி இவரோட கனெக்ட் ஆனாங்க இந்த இளைஞர்கள், எப்படி இவர் பேசும் அரசியல், இவர் பேசும் தத்துவத்தோட கனெக்ட் ஆனாங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா, எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நீங்கள் எங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி டாலஸில் ஒரு என்னோடய அலுவலகத்தில் இருந்த மேலாளரோட மனைவி, அதாவது அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க, ஒரு நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஈரானிய கிராமத்து பெண். அவங்க அப்போது கர்ப்பம் தரித்திருந்தனால அங்கே ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. அந்த நிகழ்வில் அதிகமாக கலந்துக்காமல் ஒரு ஓரமாக உட்காந்தாங்க. எனக்கு எப்போவுமே இந்த வேறு நாட்டுக்காரங்க, வேறு மொழி பேசுகிறவங்க, இல்லை வேறு கலாச்சார பின்புலத்தில் அவங்கள்ட்ட பேசி அதோட சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் உண்டு. அப்போ அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன மொழி பேசுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தமிழ் என்று சொன்னேன். தமிழ்னு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் கூட சிந்தனைக்கு நேரம் எடுத்துக்காமல் கேட்ட அடுத்த கேள்வி, அப்போது நீங்கள் ஸ்ரீலங்காவா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. அப்போது தமிழ்னு நீ இந்த உலகத்துக்கு காமிச்சது ஈழத்து மக்கள் தான். தமிழன்னு ஒரு இனம் இருக்குன்னு இந்த உலகத்துக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்குன்னா அது ஈழத்துலேருந்து தமிழ் மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் என் மனசில் ஏற்பட்டுச்சு. அது ஒரு திருப்பு முனை. அந்த சிந்தனை, அந்த விதை என் மனதில் விழுந்தது ஒரு திருப்பு முனை. இவங்க அந்த அளவுக்கு ஒரு இன்டீரியர் கிராமத்தில், ரொம்ப ஒரு சிட்டியில் வளர்ந்தவங்க கிடையாது, ஒரு கிராமத்தில் வளர்ந்த பெண்மணி. அவங்களே தமிழ்னா இலங்கை அப்படின்னு அசோசியேட் பண்ணுறாங்கன்னா, அப்போ எனக்கு ஒரு எண்ணம் என் கேள்வி என் மனசில் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இவ்வளவு பெரிய வரலாறு கொண்ட இனம் தமிழ் இனம், ஒரு லார்ஜஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் இந்தியாவுக்குள்ளே சவுத்தில் இருக்குது. அப்போது அங்கேருந்து வரலாறு வெளியே போகாமல் இன்னொரு இடத்துலேருந்து தான் வரலாறு வெளியே போயிருக்குன்னு இங்கே இருந்த வரலாறுகள்லாம், தமிழர் வரலாறுகள்லாம் இந்திய தேசத்தினால் நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகப்படலை. அதே மாதிரி திராவிடங்கிற கோட்பாடும் இந்த தமிழர் வரலாறை வெளியே எடுத்துகிட்டு வரலைங்கிறது மிகவும் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறதாகவும் எனக்கு இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சீமான் அவர்கள் பேசி வந்த அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தான் அவரும் சொன்னார், மேடைகளில், அரசியல் மேடைகளில் சொன்னார். அப்போ அவரோட அந்த விஷயத்தில் கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன ஒரு விஷயத்தில் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கும் அரசியலில் கனெக்ட் ஆக முடியுது அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்கள் போல், கக்கன் போல் இந்த மாதிரி சமூகத்துக்கு தொண்டாற்றணும்னு அரசியலுக்கு அந்த இடத்துல மிகவும் நேர்மையாக அரசியல் நல்லக்கண்ணையா போன்றவர்கள், சகாயம் போன்றவர்கள்லாம் பல பேர் இந்த சிஸ்டத்துக்குள்ளே இதை ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கும்போது, அது ஏன் ரிஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதலை. அப்போது அந்த கேள்வியை நீங்கள் உங்கள் மனசில் எழுப்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஎட் டீச்சர் ட்ரைனிங்லேருந்து, அதுக்கு ஒரு கவுன்சிலிங் போலேருந்து, ஒரு அரசு பணியிடை மாற்றத்துலேருந்து, இல்லை அரசுக்குள்ளே ஒரு பையன் வேலைக்கு போகணுன்னா அதுக்கு லஞ்சம்லேருந்து, அப்படி அந்த சிஸ்டத்துக்குள்ளே எடுத்துக்கணும்னாலே ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே அந்த அந்த சிஸ்டத்துக்கு வெளியே ஒரு விஷயத்தை செய்ய வச்சுட்டு அந்த சிஸ்டத்துக்குள்ளே கூப்பிட்றோம் அப்படின்னா, நீ உள்ளே வரும்போது உன்னோட நேர்மையும் இருக்கக்கூடாது, உனக்கும் யாரையும் கேள்வி கேட்கக்கூடிய தார்மையும் இருக்கக்கூடாது. நீயே காசை கொடுத்தா உள்ளே போயிருக்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய தவறுகள்லாம் உன்னால். அதனால மெரிட்டில் வந்தவொன்னா நீங்கள் இதில் பல சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெரிட்டில் வந்தியா, பல பேர் காசை கொடுத்து 4 காலவாரி வந்திருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இதை ஒரு நியாயப்படுத்துகிறாங்களே. திராவிட கட்சிக்காரர்கள்ட்ட நான் நிறையா 2-3 இடத்துல நான் அதை உணர்ந்திருக்கேன். சில சிக்கல்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்க சிக்கல்களை நம்ம சுட்டி காட்டும்போது அது அப்படி தாங்க இருக்கும்.
அது அப்படி தாங்க இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளால் அப்படி தாண்டி போக முடியல. நீங்கள் சொல்லுவீங்க அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் கொடுத்துருந்த பிறந்தநாள் வாழ்த்து, சீமான் அவர்களுக்கு கொடுத்துருந்த பிறந்தநாள் வாழ்த்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அரசியல் புள்ளியும் இருக்குது. பிறந்தநாள் வாழ்த்தை தாண்டி அதில் வந்து என்ன அரசியல் புள்ளி அப்படின்னா, அவர் 59 வயதுங்கிறத சுட்டி காட்டி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் ஓடுவீங்க, உங்களுக்கு என்ன கூட்டணி வச்சா தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் தான் அந்த 59 வயதுங்கிறது. நீங்கள் பிறந்தநாள் யாருமே பொதுவாக பிறந்தநாள் கொண்டாடும்போது வயது சொல்லி காமிக்க வேண்டிய தேவையே இல்லை. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த 59ங்கிறத சொல்கிறார் அப்படின்னா அந்த வயதை காமிக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷனையும் சொல்கிறாரு. அவருக்கு சாதகமான ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணுறாரு எடப்பாடி அவர்கள். இதுதான் எடப்பாடி அவர்களோட தந்திரங்கள். இதை தாண்டி நீங்கள் அவங்க கூட்டணிக்கு எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதிமுக ஓப்பனாக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்ம திராவிட கட்சிகள் கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல அவரால் ஏற்றுக்க முடியாது. தமிழருங்கிற வரலாறை நீ வெளியே எடுத்துகிட்டு போகல, இந்தியத்தால் முடியல, அப்போ இதை வந்து நீ காப்ப, இதை வந்து அரணா நிற்ப, தமிழுக்கு அரணா நிற்ப அப்படிங்கிறது மாதிரி தான் திராவிடத்தை வந்து ஒரு கட்டத்தில் நம்பினாங்க. ஏன்னா காங்கிரஸும் அந்த டைமில் வந்து மொத்த இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கு எதிரான கொள்கையாக மாறிட்டு இருந்துச்சு. அப்போது அவங்கள தட்டி உட்கார வச்சுட்டாங்க. இங்கே மாநில கட்சிகள் எந்திரிச்சு வந்தது. அப்போ மாநில கட்சிகள் எந்திரிச்சு வரும்போது நீங்கள் இப்படி ஒரு சிஸ்டமை உருவாக்குனீங்க. அதை உருவாக்குனது அப்போ இருந்த மக்கள் தான் உருவாக்குனாங்க திராவிட கட்சிகள் மூலமாக. ஆனால் அந்த சிஸ்டத்துக்கு உண்மையாக இப்போது நீங்கள் இல்லை, அதை நேர்மையாக அதுக்குள்ளே இருக்கிற கரப்ஷனை வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டீங்க. அது வெளியே இருந்து உள்ளே வரும்போது இன்னும் வந்து அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ஃபீல் ஆகுது, அந்த கஷ்டம் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஏன் காசு கொடுத்து போகணுங்கிற கேள்வி எழுது. நீங்கள் ஒரு நம்பிக்கை துரோகம் நடக்குது, கழுத்திருப்பு நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ அதை மேடையில் பேசும்போது அதுக்கு ரிலேட் ஆக முடியுது நம்மளால். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக நடக்கக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், தஞ்சை மாவட்டத்துலலாம் உங்களுக்கு அந்த விவசாயம் கண்ணு முன்னாலே அழியிறது. விவசாயம்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ஏன் அட்ராக்டிவாக மாற மாட்டேங்குது, அது ஏன் அது ஒரு நஷ்ட தொழிலாக வந்து ஏன் இருக்குது, அப்போ அதில் எந்த ரிஃபார்மும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுக்கு ஒரு குளோபலைஸ்ட் அஜெண்டா இருக்குது. ஆனால் ஃபுட் சப்ளை ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அது ஒரு பவர் ஹைரார்க்கியிலேருந்து தான் வரணும். ஒவ்வொரு மனிதனும் அவனோட இண்டிவிஜுவல் செல்ஃப் சஸ்டனன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த சிஸ்டமில் வந்து அவனை வந்து கண்ட்ரோலில் வந்து ஃபுட்டு கண்ட்ரோல் வந்து மக்களுக்கு மேலே வேணுங்கிற ஒரு குளோபலைஸ்டு அஜெண்டாவில் தான் நீங்கள் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. இதை மக்களுக்கான நீங்கள் ஒவ்வொரு தேர்தலில் நீங்கள் அவங்கள வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவங்க சிந்தனையோட மெனிப்புலேட் பண்ணி அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணி பல்வேறு வகைகளை அவங்கள வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகம் பண்ணி அப்புறம் அடுத்த 5 வருஷத்தில் புதுசாக அவனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து அதுக்குண்டான சொல்யூஷனை கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு அநீதி நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது. நீங்கள் அரசு பாலிடிக்ஸுக்குள்ளே உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க. ஆனால் நீங்கள் அந்த பொதுமக்களை வந்து நீங்கள் பாதிக்கிறீங்க அப்படின்னு தெரியும்போது நமக்கு நிச்சயமாக அந்த பாதிப்புக்கு உண்டானவர்கள் எழுந்து வருவார்கள். அந்த எழுந்து வரும்போது வரக்கூடிய அரசியல் தான் மேடையில் எதிரொலிக்கிறதுனால சீமான் அவர்கள் மூலமாக அது கூட அசோசியேட் ஆகிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி எந்த மக்கள் பிரச்சனையும் நீங்கள் எடுத்து பேசுகிறேன்னா உங்களோட அசோசியேட் ஆகிறது கஷ்டம். மற்றபடி நீங்கள் இந்த மக்கள் பிரச்சனைகள்லாம் பேசாமல் ஒரு அரசியலை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஜெண்டா ட்ரிவன் பொலிட்டிஷனாக தான் யார் வந்தாலும் எடுத்துக்க முடியும். கிட்டத்தட்ட அந்த அஜெண்டா ட்ரிவன் பொலிட்டிஷனாக தான் கமல் இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் அப்போவே இருந்துச்சு நமக்கு. சீமான் அவர்கள் பல மேடையில் சொல்லியிருக்காரு, இந்த கொள்கை இல்லாமல் வர்றவன் ஏன் வர்றான் அப்படின்னா இந்த கார்ப்பரேட் கைக்கூலியாக தான் வருவான், கமல் இப்படி தான் போவாருங்கிறதெல்லாம் நீங்கள் சீமான் அவர்களோட 15 வருஷம் அவர் பேசி வந்ததெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோ இதெல்லாம் அவர் முன்னாடியே சுட்டி காட்டியிருப்பார் உங்களுக்கு. நீங்கள் பாலிட்டிக்ஸை கரெக்டாக கணிக்க தெரிஞ்சவங்க. நீங்கள் சீமான் அவர்களை இக்னோர் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் எப்படி இக்னோர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு சொல்லணும். பொலிட்டிக்கலி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இருக்குது, இதை எப்படி சிம்பிளாக இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்கன்றத ஒரு கேள்வியிலேருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் இப்போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எடப்பாடி அவர்களை பற்றி சொல்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு கட்சி இப்படி அங்கே இறங்கி போகிறது பாருங்கள். அவர் இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்னு தீர்மானம் போட்டார் விஜய். இப்போ உங்களுக்கு அவமானம் தானே. நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் பலவீனமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கக்கூடாது அப்படி இப்படி சொல்லி அதிமுகவை பயங்கரமாக எடப்பாடி அவர்களை ஹைப் பண்ணுறாங்க.
அவங்க ஏன் இதை பண்ணாங்க, ஏன் இதை பண்ணார், ஏன் இப்படி பலவீனத்தை காமிச்சார் அப்படின்ற கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்களே தவிர அதுக்குண்டான விடையை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் ஏன் பயப்பட்டார், அவர் ஏன் பயப்படுறாரு, அவர் ஏன் திருப்பி விஜய் போய் இப்படி தொங்குறாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி எழுந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது எடப்பாடி அவர்களை தான் பாதிக்குது, அதிமுகவை தான் பாதிக்குதுன்னு அவர் கிளியராக தெரிஞ்சு ஏற்கனவே பாதிச்சிருச்சு பல இடங்கள்லன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஃபேக்டர் ஏன் எல்லாரும் ஒத்துக்க மாட்டேறீங்க, ஏன் வந்து இதை வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க? இன்னொரு திருப்பி அந்த எடப்பாடியை பற்றி உண்டான கேள்வி வச்சுட்டே இருக்கீங்க, புரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. இது எப்படி இந்த மனசாட்சி உங்களை ஒத்துக்குது அப்படிங்கிறத எனக்கு புரியல. இது இன்னொரு எடுத்துக்காட்டு, இது நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள்ட்ட சவுக் சங்கர் ஒரு பேட்டி எடுத்திருந்தார். எப்போ அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது, பீக்கில் இருக்கும்போது ஒரு பேட்டி எடுத்திருந்தார். அப்போது வந்து ஒரு பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின், ஏன் அன்புமணி அவர்கள் உங்கள் கூட இதற்கு சண்டை போட்டிருக்காரு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் எதை கோரிக்கை வருது, அவரோட ப்ரேயர் என்ன, க்ரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டினை வைக்கிறார் சவுக் சங்கர். அப்போது ராமதாஸ் அவர்கள் வந்து அதுதான் எனக்கும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இது எவ்வளோ ஒரு சில்லியான ஒரு ஆன்சர் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ அவரை வந்து சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அந்த இடத்துல. என்ன பிரச்சனை தெரியாமலே இவ்வளோ கட்சி பிளவுபடுற அளவுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நமக்கு அந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் இந்த கூட்டணினால் வரக்கூடிய அனுகூலங்கள் எந்த பக்கம் போகணும், அதுக்குண்டான போட்டியாக தான் தெரியுது, அதை பப்ளிக்கில் சொல்ல முடியாதுங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அதே மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடந்துச்சு. உங்களுக்கு வெளியே சொல்ல முடியலை இவங்களால். இந்த மாதிரி சீமான் அவர்களால் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறதால தான் அதிமுக பலவீனமாக இருக்குது, பலவீனம் அடைஞ்சிருச்சு, அதனால தான் கூட்டணிக்கு இந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்கன்னு உங்களால் ஒத்துக்க முடியல, ஊடகங்களில் சொல்ல முடியல அப்படின்னா உங்கள் நேர்மைத்தன்மை இங்கே கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய சேனல்ஸு, அரசாங்கம் நடக்கக்கூடிய கேபிளில் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி அங்கே எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் பாதிக்கப்படக்கூடாது. உங்களுக்கு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பீப்புள் இன்ட்ரெஸ்ட்டோட, சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு ஜாஸ்தியானதன் விளைவு தான் அது. இந்த சிஸ்டம் தான் சொல்கிறேன்ல, அது வந்து முதலாளித்துவ சிஸ்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஒரு ட்ரேடு வேர்ல்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது நடக்கிறது நியாயம்தான், வர்றது தான். ஆனால் நீங்கள் உலகத்தோட மெட்ரோபாலிட்டன் சிட்டி நியூயார்க்கோட மேயர் வந்து இப்போது டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அந்த தேவை மக்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் நியூயார்க்னா அதுதான் பெஸ்ட், லைக் என்ன சொல்கிறது, மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஒரு உலகத்தில் நீங்கள் நியூயார்க்குன்னு தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஒரு பீக் ஆஃப் கேபிட்டலிசம், வால் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடியது, ஃபைனான்ஸ் கேபிட்டல், ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல, வால் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சோஷியலிஸ்ட் மேயர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அதோட தேவை உங்களுக்கு வந்திருக்கு, அதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க இதெல்லாம் ஆகிற கதையான்னு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, இந்த அரசியல் பேசுகிறத, இந்த நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியலை. நீங்கள் உலகத்தில் நியூயார்க்கில் தேர்ந்தெடுத்துட்டான் த மோஸ்ட் ப்ரூட்டல் ஃபைனான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. அங்கே இருக்கக்கூடிய மேயர் வந்து மம்தானி அப்படின்ற ஒரு ஐ திங்க் அவங்களோட அம்மா இந்தியா வம்சாவளியில் வந்தவங்கன்னு நினைக்கிறேன், ஜோரத் மம்தானி அப்படிங்கிற ஒரு மேயர். ஸோ அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அரசியல் தேவை களத்தில் இருக்குது, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது பல இடங்களில், தமிழ்நாட்டிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இது அதோட குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கும். ஏன்னா இது ரொம்ப நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த சிஸ்டத்தின் பயனாளிகள் வந்து தொடர்ச்சி அதில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரிஃபர்மேஷனுக்கு உண்டான டைம்லாம் அவங்களுக்கு தாண்டிடுச்சு. அவங்க அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. இந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு உண்டான அரசியல் அவங்க தான் பண்ணணும். அப்போ அந்த அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஸில் யார் வந்தாலும் அதை வந்து பொலிட்டிக்கல் எனிமியாக தான் கருத முடியும். அந்த இடத்துல பொலிட்டிக்கல் அட்டாக் இருக்கும், ஐடியாலஜிக்கல் அட்டாக்லாம் இருக்கும். நீங்கள் ஐடியாலஜிக்கல் அட்டாக்கே உங்கள் லீடர்ஷிப்புக்கு வைக்கக்கூடிய அட்டாக்கெல்லாம் நீங்கள் உங்களால் எதிர்கொள்ள முடியலன்னா பப்ளிக் லைஃப் ரொம்ப கஷ்டம். அப்போது அதில் நீங்கள் நம்ம அழுது புலம்பி பிரயோஜனம் கிடையாது. வைக்கிற கேள்விகளுக்கு அது நியாயமான கேள்விகள், டிப்ளமேட்டிக்கான கேள்விகளாக இருந்தால் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் பப்ளிக் லைஃப்பில். இல்லைன்னா அது வந்து அது நீங்கள் வைக்கலைன்னா அதையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட அரசியலை நீங்கள் எதிர்கொள்ளணும். நாம் தமிழர் கட்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி சீமான் அவர்கள் அவர் சொல்லுவார்ல, விதைத்தவன் உறங்கலாம் விதைகள் உறங்காது அப்படின்னு, அந்த மாதிரி பல விதைகள் வெடித்து கிளம்பிருச்சு. இந்த ஓட் பேங்க்கு அதே மாதிரி மணி அவர்கள் வந்து அடிக்கடி ஒரு விமர்சனம் எடுத்து வைக்கிறார். சீமான் அவர்கள் அவர் வந்து டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்கு காரணமே அவர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி கூட்டணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவரோட பார்வையிலேருந்து, அதாவது அவரோட ஸ்டாண்டில் தான் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா,
பாஜக மதவாத சக்தி தான், அது வந்து அது எதுக்குறது தான் ஃபல்க்ரம் பாயிண்ட்டு. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து திமுகவை தோக்கடிக்கணுங்க ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவில் மாற்றி வந்தால் தான் அவங்களோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல அவர் வந்து பிஜேபியை ஃபஸ்ட் இடத்துல வைக்கிறாரு எனிமியாக. 2வது இடத்துல தான் வந்து அவர் திராவிட கட்சிகளை வைக்கிறாரு. அப்போ திராவிட கட்சிகள் அவர் வைக்கும்போது இந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸில் அவருக்கு எது குறிக்கோளாக இருக்குது அப்படின்னா டிஎம்கே இறக்குறது. இந்த மாதிரி இடத்துல அவர் விஜய் வச்சு விஜய் தான் அதோட கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு. சீமான் அவர்கள் இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு இந்த கேமுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னா நீங்கள் வெளியே இருக்கணும். எங்களை மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு வந்து ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இருக்கிறது உங்களோட ஓட் பேங்கை இருக்கிறது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வெளியே இருந்து இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்கு வெளியே இருந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸில் ப்ளே பண்ணுங்கள், பெரியார் மாதிரி ஈவேரா அவர்கள் மாதிரி ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் அப்படி இருந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அறப்போர் இயக்கம் படுற பாட்டு தான் நாம் தமிழர் கட்சி பண்ணணும். நாங்கள் ஓட்டை கையில் வச்சுருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து லைக் யுவர் பட்ஜிங் யுவர் இயர்ஸ் இந்த மாதிரி உங்களால் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை முடக்கிற மூலமாக தான் நம்ம வந்து எதிர்ப்புகளை காட்ட முடியும். அப்போ எங்களோட அரசியல் நீங்கள் கவனிக்க வைக்கிறதுக்கு உங்களோட அரசியல் திட்டங்களை நாங்கள் தடுப்போம், உங்களுக்கு மேலே ப்ரெஷர் உருவாக்குவோம். அந்த மாதிரி தான் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். பரந்தூர் திட்டமாகட்டும், 8 வழிச்சாலையாகட்டும், நீங்கள் வைக்கிற பேனா சிலையாகட்டும், தஞ்சாவூரில் உங்களுக்கு தமிழ் குடமுழுக்காகட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் கிரவுண்டில் உங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுறது எதுக்கு? நீங்கள் உங்களோட நீங்கள் எங்கள் அரசியலை எதிர்த்து நிற்க முடியல, நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வெற்றி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தடுத்து வைக்கிறது. அப்போ தானே நீங்கள் எங்களோட அரசியலுக்கு நீங்கள் காது கொடுப்பீங்க. அரசியல் வேறு எப்படி பண்ண முடியும்? அதிகாரம் இருக்கவன்ட்ட வந்து போராடி தான் பெற முடியும். அவன் பெருந்தன்மை எதிர்பார்த்து நம்ம அரசியல் பண்ணவே முடியாது. இதுதான் உலகம் முழுக்க நடக்கக்கூடியது. நான் தான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு, ஃபைனான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, ஸ்டாக் மார்க்கெட், வால் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய இடத்துல சோஷியலிஸ்ட் மேயர் ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாங்க மம்தானின்னு. சிந்திச்சு பாருங்கள். மாற்றம் வந்து நீங்கள் ஒரு ரிஃபார்ம் தேவைப்படும் இந்த சிஸ்டத்துக்கு. அதை கொடுக்க ஆரம்பிக்கணும் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். சிந்திச்சு பாருங்கள். திரும்பவும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். விருந்து பட்டையை கிளப்பிட்டீங்க. நீடோடி வாழ்க. சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.